என்ன கேரிஸ்மா என்ன பெர்ஃபார்மன்ஸ், சியான் விக்ரம் இஸ் பேக்னு சொல்லலாம். திஸ் இஸ் அன்ஃபில்டர் ரிவ்யூ ஆஃப் வீர தீர சூரன் பவர்ட் பை மாயா பஜார். ரொம்ப நாள் கழிச்சு சியான் விக்ரம தில் தூள் சாமி இந்த ஒரு ஜோன்ல பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நுவன்சஸ்டா ஒரு பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அண்ட் சியான் விக்ரம், எஸ் ஜே சூர்யா, சூரஜ் வெஞ்சர்முடு மூணுமே நடிப்பாளர்கள் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எஸ் ஜே சூர்யா இதுக்கு முன்னுக்குள்ள பெர்ஃபார்மன்ஸை விட இந்த படத்துல கொஞ்சம் சப்டலாவும் யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு சொல்லலாம். சூரஜ் வெஞ்சர்முடு தமிழ் டிபியூட் தான், பட் சொந்த குரல்ல டப் பண்ணனால அந்த கேரக்டருக்குமே அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்குமே ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. அண்ட் படத்துல மிகப்பெரிய பிளஸ் தேனி ஈஸ்வரோட சினிமாட்டோகிராஃபியும் ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் தான். சில சீன்ஸ் எல்லாம் ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் எலிவேட் பண்ணுது. அண்ட் முக்கியமா அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே வேலைப்பாடு போட்டு செஞ்சிருக்காங்க. சிம்பிளான சிங்கிள் ஷாட்டா இல்லாம அதுலயே நிறைய வேரியஸ் ஷாட்ஸ் கொடுத்து மிட் ஆங்கிள், வைட் ஆங்கிள், க்ளோஸ் அப், ட்ராக் இன் ட்ராக் அவுட்னு இப்படி கொடுத்து நிறைய வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க. அது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவங்களோட அவுட் ஒர்க் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. படத்துல அங்கங்க கொஞ்சம் டிராகினஸ் ஃபீல் பண்ணாலும் அதெல்லாம் இவ்வளவு பெரிய பாசிட்டிவ் முன்னுக்கு சின்ன சின்ன மைனர் ஃபிளாஸா தான் ஆகுது. சில பேருக்கு இந்த பிளாஷ்பேக் போர்ஷனோட பிளேஸ்மெண்ட் ஒர்க் ஆகாது. பிகாஸ் நல்லா போயிட்டு இருக்கிற விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற ஒரு படத்துல ஸ்பீட் பிரேக்கரா அந்த பிளாஷ்பேக் வர மாதிரி இருக்கும். பட் அந்த பிளாஷ்பேக்ல வர சில பல சம்பவங்களால அதெல்லாம் அந்த பெருசா மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்பாயில் பண்ணல. மொத்தத்துல வீர தீர சூரன் ஒரு பக்கா ரா அண்ட் ரஸ்டிக்கான ஆக்ஷன் என்டர்டெய்னர். கண்டிப்பா பிக் ஸ்கிரீன்ல மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் கம்பேக் ஆஃப் சியான் விக்ரம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 4 out of 5. அண்ட் நிறைய மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு MPG வியூஸை ஃபாலோ பண்ணிருங்க.